அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். I am going to Chennai. ஃபர்ஸ்ட் டைம் வேலை கிடச்சி சென்னைக்கு போகிறவங்களுக்கும் ஏதாச்சும் ஃபங்க்ஷனல் ஈவெண்ட்டுக்கு அடிக்கடி போகிறவங்களுக்கும் வர காமனான ப்ராப்ளம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. சென்னையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகிறது, இந்த கன்ஃபியூஷன் தான் மேஜராக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஈஸியான ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல போகிற டிப்ஸ் பல பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த தெரிஞ்ச பல பேர் நான் சொல்கிற டிப்ஸை பார்த்துட்டு அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நான் சொல்கிற 3 ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும், சேனலில் எந்த நூக் அண்ட் கார்னராக இருந்தாலும் ஈஸியாக போகலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க ஆப் சலோ. இது லோக்கல் பஸ் ட்ராக்கிங் ஆப். இந்த ஆப் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பஸ் நம்பர்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கரண்ட் லொகேஷன் டெஸ்டினேஷன் என்ட்ரு பண்ணாலே போதும். இந்த டேட் அண்ட் டைம் டிஃபால்ட்டாக கரண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதில் கை வைக்க தேவையில்லை. பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும், எந்த பஸ் நம்பரில் ஏறணும், இன் பிட்வீனில் எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்குது, கரண்ட்டாக நீங்கள் போகிற பஸ் எந்த ஸ்டாப்பிங்கில் இருக்குன்னு A to Z எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். அப்படியே ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா கீழே ஒரு மேப் இருக்கும். அதை டேப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி என்னென்ன பஸ் ரன்னிங்கில் இருக்குன்னு டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். லிஸ்ட்டில் செகண்டாக சொல்ல போகிற ஆப் ரேபிடோ. இது ஒரு பைக் டாக்ஸி ஆப். பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் போக வேண்டிய எக்ஸாக்ட் லொக்கேஷன் 1 or 2 kilometers இந்த ஆப் யூஸ் பண்ணி பைக் டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்கள் கரண்ட் லொக்கேஷன் அண்ட் டெஸ்டினேஷன் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸ்பேர் டீட்டெயில்ஸ் காட்டும். ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா பைக் புக் பண்ணுங்கள், 2-3 பேராக இருந்தீங்கன்னா கேப் புக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இருக்கிற பைக் பிங்க் ஆப்ஷன் ஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ். ரைட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணால் போதும். ஜிபே யூஸ் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் 3வதாக சொல்ல போகிற ஆப் சென்னை மெட்ரோ ரயில். நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு இதிலே பார்த்துக்கலாம். இதில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். நேரில் டிக்கெட் புக் பண்ணுறத விட இந்த ஆப் ஆர் பேடிஎம்மில் புக் பண்ணிங்கன்னா 20% ரேட் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நேரில் டிக்கெட் 30 rupeesனா ஆப்பில் புக் பண்ணால் 24 rupees தான். ப்ளஸ் லைனில் நிற்க தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக செக்இன் பண்ணிக்கலாம். பஸ் டிக்கெட் ப்ரைஸோட மெட்ரோவில் கம்மியாக தான் இருக்கும். 8 rupeesலேருந்து 40 rupees தான் மேக்ஸிமம் டிக்கெட் ப்ரைஸ். ஃபைனலாக ஒரே ஒரு சைட் பற்றி மட்டும் சொல்கிறேன், யோ மெட்ரோ. இதில் போய்ட்டு உங்கள் ட்ராவல் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம் நம்பரில் ஏறணும் அண்ட் எந்த ரூட் ட்ரெயினில் ஏறணுன்ற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்டேஷனில் யார்ட்டும் போய் கேட்டுட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் போகிற ரூட் கனெக்ஷன் லைன் ரூட்னா அதையும் இந்த சைட்லேயே பார்த்துக்கலாம். கனெக்ஷன் லைன் ரூட்னா சென்னை மெட்ரோவில் ப்ளூ லைன், க்ரீன் லைன் 2 லைன் இருக்குது. நீங்கள் போகிற ரூட் எந்த லைன்னு இந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம். சென்னை டிராஃபிக்கில் லோக்கல் பஸ்ஸில் போகிறத விட லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின் அண்ட் மெட்ரோவில் போகிறது தான் ஈஸி. நீங்கள் இருக்க இடத்துல இருந்து கிட்ட இருக்க லோக்கல் ட்ரெயின் ஆர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பஸ் ஆர் ரேபிடோவில் போயிட்டு அப்புறம் ட்ரெயின் ஆர் மெட்ரோ யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிங்கன்னா நிறைய டைம் சேவ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் இப்போ கிளாம்பாக்கம் இருக்கீங்க, கிண்டிக்கு போகணும். கிளாம்பாக்கம் டு கிண்டி 24 kilometers. பஸ்ஸில் போனீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் டிராஃபிக். ஸோ நான் சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா 20 to 30 minutes போயிடலாம். கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ வரைக்கும் கிடையாது. கிட்ட இருக்க ஸ்டேஷன்ஸ்னால் ஊரப்பாக்கம் ஸ்டேஷன், வண்டலூர் ஸ்டேஷன். பட் ரெண்டுமே 2 kilometers தள்ளி இருக்குது. ஆட்டோவில் போகலாம்னு நினச்சிங்கன்னா அந்த 2 kilometersக்கு 300 to 500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் கிளாம்பாக்கமில் பஸ் ஏறி பெருங்குளத்தூர் வந்து இறங்குங்க. ஒரு 2-3 ஸ்டாப்பிங்ஸ் தான். அது ஏன் எக்ஸாக்டாக பெருங்குளத்தூர் இறங்க சொல்கிறேன்னா, அங்கே தான் பஸ் விட்டு இறங்கின உடனே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். உள்ளே போய்ட்டு கிண்டிக்கு டிக்கெட் வாங்குங்க. ஜஸ்ட் 5 rupees தான். எவ்ரி 5 minutesக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். அதில் போய் கிண்டி ஸ்டேஷனில் இறங்குங்க. இன்கேஸ் கிண்டி ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் போக வேண்டிய இடம் 1 kilometer தள்ளி இருக்குன்னா நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ரேபிடோ புக் பண்ணி போய்டுங்க. 30 minutes நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். பாவி பயம் அவனே, நான் போய் சேர வேண்டிய இடம் கிணறுனாடா சொன்னேன். அநியாயமா இதுல இருந்து விழுகிறக்கு ஐடியா கொடுத்தானே. சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம செக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாறு திறந்துவாரு, இதோட கை கொடுக்கும் அப்பா. என்ன பீலிங் ஒரே பீருது.